உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ்வளவுதான் பாட்டி. கம்ஃபர்டபிள் லெவல். கம்ஃபர்டபிள். தூங்கும் போது இது டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல? பாட்டி, உங்களுக்கு வயசாயிடுச்சு. கால் வாயில ரொம்ப ஆடக்கூடாது. ரெஸ்ட் எடுங்கன்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்க வயசுக்கெல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் தூங்கணும் பாட்டி. ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க? நிறைய வேலை வாங்குறாங்களா உங்க ஊர்ல? நான் உங்களுக்கு கால் அமைக்க விடுறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். மாப்பிள என் காலை பிடிக்க கூடாது, உங்க கால என் கையே படக்கூடாது, கழுத்துல கை பற்ற கூடாதுன்னு தானே? பாட்டி, நான் உங்க மாப்பிள கிடையாது, மகன் மாறி. மகன்னா எங்க வேணும்னு கைய வைக்கலாம்ல. மகன்னா எங்க வேணாலும் கைய வைக்கலாம். அத உங்க கால்ல இருக்க மொத்த வலியும் நான் இல்லாம பண்ணிடுறேன். எல்லா வழியும் அப்படியே பறந்து போயிடும். மெதுவா. அதெல்லாம் நல்லா இருக்கும் பாட்டி. வழியெல்லாம் பறந்துரும் பாருங்க. வாயை முடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கத்துங்க. புரியுதா? எப்படி நான் சொல்லி தருவா? அந்த மாதிரி கத்திக்கோங்க. நல்ல சுகமா இருக்க. அமுக்கு அமுக்கு உங்க வழி மொத்தமா பறந்து போயிடும். எல்லா வழியும் பறந்தே போயிடும். போதும் 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 போதும், அவ்வளவுதான். வழியெல்லாம் பறந்து போச்சு. வாரத்துல ஒரு தடவை என் கையால காலை அமுத்து விட்டுக்கோங்க. உடம்புல என்ன வலி இருந்தாலும் அது அப்படியே பறந்து போயிடும். நான் போட்டுமா? பாட்டிக்கு நான் போறதுல விருப்பமே இல்லைல்ல. சரி, நான் பக்கத்திலே படுத்துக்கிறேன். உங்க பக்கத்துல. நீங்க நல்லா தூங்குற வரைக்கும் நான் உங்க பக்கத்திலேயே இருப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் சரி, கண்ணை திறக்க கூடாது. ஆக்டிங் அது பண்ணணும் தூங்குற மாதிரி. ஆனா கேவலம் ஆக்டிங் பண்ணக்கூடாது, நல்லா பண்ணணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்படிதான். புரிஞ்சுதா? பைத்தியம் வந்தாலும் கடவுள் வந்தாலும் அந்த கண்ணை திறக்க கூடாது. அவ்வளவுதான். ரிலாக்ஸ். இப்ப நான் போறேன், நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ஓ, உள்ள எவ்வளவு ஹீட்டா இருக்கு. இந்த ஹீட்ல ஏன் இவ்வளவு தடியான பிளாங்கெட்? நல்ல வசதியா தூங்க வேண்டியதானே? இதை நான் எடுத்துட்டு போறேன். பாய். குட் நைட் பாட்டி. நீங்க இங்க? ஏன்
இது என் வீடு தானே, அதனால நான் இங்க இருக்கிறது நார்மல் தானே. ஆனா உன்னை பார்த்தா நார்மலா தெரியலையே. ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு இங்க வர விருப்பம் இல்ல போல இருக்கு. இல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து பொய் சொல்லாத. நான் யுவனோட போன்ல உன்னோட மெசேஜ் பார்த்தேன். அந்த சேட் எமோஜி அனுப்புனியே, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து நான் புத்தி சொன்னதுக்கு அப்புறம் நீ புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன்னு நினைச்சேன். உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அதிகமா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நீ உங்க அப்பா இந்த வீட்டை வாங்காம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கல்ல. ஏன்? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல்ல, நீ பண்ண ஆக்சிடென்ட்டை பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. இன்ஃபேக்ட் உங்க அப்பா கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னனே. அன்னைக்கு படிச்சு படிச்சு உனக்கு புரிய வச்சேன்ல. ஆனா நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு எந்த பலனுமே இல்ல போல இருக்கு. அப்படிலாம் இல்லை. அது நீ வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கண்ணா. நானும் ஒரு அம்மாதான். எனக்கு எல்லாமே புரியும். நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்ச, ஆனா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் உங்க அப்பா கிட்ட பேசியே ஆகணும். You know what? You're very lucky. இன்னைக்கு நான் அவசரமா போகணும், அதனால நீ தப்பிச்சிட்ட. ஆனா கூடிய சீக்கிரம் நான் உங்க அப்பாவை சந்திச்சு பேசுவேன். குஷி எங்க? அண்ட் ரொம்ப நாளைக்கு உங்க அப்பாவையும் என்னையும் சந்திக்க விடாம உன்னால தடுக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.